Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அம்மு பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா previous year question paperல கேட்கப்பட்ட question எல்லாமே சால்வ் பண்ணி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம்னா டைம் அண்ட் வர்க்னுடைய 6th வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா MDH ஃபார்முலா பார்க்க போறோம். MDH னா என்னன்னு சொல்லிறேன் பாருங்க. MDH இது வந்து M1 D1 H1 by W1 is equal to M2 D2 H2 by W2 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பேசிக் ஃபார்முலா தான். இது வந்து அந்த டைம் இன்டு எஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் சொன்னோம் இல்லையா, அதனுடைய ஃபார்முலா தான் இது. எப்படி சொல்றேன்னா இங்க பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டைம் இன்டு எஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான் இது. இப்ப பாருங்க, இந்த M1 அப்படின்றது மேன் அப்படின்றத குறிக்குது, D அப்படின்றது டேவையும், H அப்படின்றது ஹவர்ஸையும் குறிக்குது, W அப்படின்றது ஒர்க்கை குறிக்குது. ஓகேவா? இப்ப டைம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டு, ஹவர், இது எல்லாமே நம்ம டைம்ல சொல்லிடுவோம். எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றது மேனுடைய எஃபிஷியன்சியா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதேதான். அப்போ டைம் இன்டு எஃபிஷியன்சியை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், M1 D1 H1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். W1 அப்படின்றது என்னன்னா டோட்டல் ஒர்க்கினுடைய ஒர்க் தான் W1 அப்படின்னு சொல்லி நான் இங்க போட்டிருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலாவும் வந்திருக்குது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸ் பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் பார்க்க போற சம்ஸ் எல்லாமே M1 D1 H1 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு சில சம்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். இது ஒண்ணு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பார்த்திருப்போம், அதனுடைய கண்டினியூட்டியை நான் போட்டுறேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேன் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதுல அண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அப்படின்னா என்னது, மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இத்தனை வேலையை செஞ்சாங்க, பெண்கள் மற்றும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சம்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. மற்றும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், பிளஸ் போட்டோம் இல்லையா. அதாவது 8 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் 7 நாட்களில் வேலை செய்து முடித்தார்கள் எனில், அந்த மாதிரி எல்லாம் சம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுல மற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், பிளஸ் அப்படின்னு போட்டுதான் நம்ம சம்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா. இதுவே இந்த இடத்துல ஆர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆர்னா அல்லது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆண்கள் அல்லது பெண்கள் ஒரு வேலையை 40 நாட்கள் முடிக்க முடியும் எனில் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அல்லது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு குறி போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. மற்றும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளஸ் சிம்பிள் போடணும். அதுவே அல்லது ஆர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதனுடைய ஒரு சில சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா MDH ஃபார்முலாக்கு நம்ம போயிடலாம். ஓகேவா? இதை வச்சு கொஞ்சம் சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம டைம் அண்ட் ஒர்க்கினுடைய பாதி முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்த டாபிக்கு போயிடலாம். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு சம்மும் கூட மிஸ் ஆகாம எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி போட்டிருக்கிறேன். எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. 12 ஆண்கள் அல்லது 18 பெண்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் செய்வர் எனில் 8 ஆண்களும் 16 பெண்களும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போலான்னு பாருங்க. இதுல பாருங்க, இந்த இடத்துல அல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. அல்லது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஈக்குவல் டு போடணும். ஓகேவா? போன வீடியோல பாத்தீங்களா இந்த இடத்துல மற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிருந்தோம், பிளஸ் போட்டிருந்தோம். 12 ஆண்கள் மற்றும்னா 12 மென்னு பிளஸ்ன்னு போட்டு 18 ஃபீமேல் அப்படின்னு போட்டுதான் நம்ம சம்ம வந்து ஆரம்பிச்சிருப்போம். ஆனா இதுல அல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கங்காட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்னு தான் போடணும். அதாவது எப்படின்னா, இப்போ 12 ஆண்களா, அப்ப 12 எம் அப்படின்னு போட்டுக்கலாம். அல்லதுன்றங்காட்டிக்கு நம்ம ஈக்குவல் டு போடுறோம். ஓகேவா? இந்த இடத்துல 18 பெண்கள்ன்றங்காட்டி 18 ஃபீமேல். ஓகேவா? ஒரு வேலையை 14 நாட்களில் செய்வர். அப்போ இங்க பாருங்க, ஒர்க் அப்படின்றது ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க, 14 days. இதை வந்து 2 பேத்துக்குமே ஈக்குவலா தான் இருக்கும். அதை என்ன பண்ணிக்கணும், இங்கேயும் போட்டுக்கணும், இதுலயும் போட்டுக்கணும். ஓகேவா? போன சம்ல மற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 2 பேத்துக்கு தனித்தனியான டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனா அல்லது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா டைம் அப்படின்றது 2 பேத்துக்கும் ஒன்னா தான் இருக்கும். இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? இது என்னது, டோட்டல் ஒர்க்.
இப்போ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். மேலுக்கும் ஃபீமேலுக்கும் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அதனால என்ன பண்ணலாம்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் எழுதிக்கலாம். அதாவது 12m is equal to 18f அப்படின்னு மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா எப்படியும் நம்ம எல்லாத்தையும் சிம்பிளிஃபை தான் பண்ண போறோம். அதனால இந்த 14 14 எல்லாம் கேன்சல் ஆயிடும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் போட்டுட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து 4 12 6 18. அப்போ 2ஆல் அடிச்சோம்னா 2 4 3 2 6 கிடைக்குது. அப்போ எம்முக்கும் எஃப்க்கான ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எஃப் அந்த சைடு போகும். அப்போ எம் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ரெடி இருக்கு, 2 இந்த சைடு வந்துடும். அப்போ 3/2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ ரேஷியோ என்னவா இருக்கும்? எம்முக்கு 3ஆ இருக்கும், எஃப்க்கு 2ஆ இருக்கும். ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 8 ஆண்களும் 16 பெண்களும் சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்ப 8 ஆண்னா இதை வந்து 8ஆல பெருக்கிக்கோங்க, 16 பெண்கள்னா இதை 16ஆல பெருக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 8 3 24 16 2 32. இவங்களுடைய டைம் தான் கேக்குறாங்க. அப்போ எவ்வளவு ஆச்சு? 24 32 பெருக்கினா நமக்கு 56 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதுதான் டோட்டல் ஒர்க்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ எம்முக்கு பதிலா 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைச்சிடும். ஏதாவது ஒண்ணுல மட்டும் போட்டா போதும். போடுறோம் பாருங்க. டோட்டல் ஒர்க் அப்படின்றது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14 இன்ட்டு இந்த 3 அங்க போட்டோம்னா 12 3 36. இல்லைன்னா நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்பிளிஃபை பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டைம் வேணும்னா இது எஃபிஷியன்சி இதால நம்ம வகுத்துக்கணும். அப்ப 56 இங்க வந்து வகுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்னா அடிச்சோம்னா 1 7 7 2 7 14 8 7 56 4ஆல் அடிச்சோம்னா 2 8 3 12 2ஆல் அடிச்சோம்னா 2 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்குது? 3 இன்ட்டு 3 3 9 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்ப எத்தனை நாள்ல முடிக்க முடியும்னா 9 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 9 டேஸ். ஓகேவா? ஒண்ணுமே இல்ல, இவங்க இந்த இடத்துல அல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஈக்குவல் டு போட்டு போடுற மாதிரி இருக்கும். டைம் அப்படின்றது ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலா தான் இருக்கும். இவங்களுக்கும் 14னா இங்கேயும் 14 தான் நம்ம போடணும். ஓகேவா? புரிஞ்சிச்சு இந்த சம்மு? ஓகே ஓகே இப்போ இந்த சம் பாருங்க. 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துலயும் அல்லது கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி போடலாம் பாருங்க. 3 ஆண்கள் எம்னு வச்சுக்கிறோம், அல்லது ஈக்குவல் டு 5 பெண்கள் எஃப்னு வச்சுக்கிறோம். ஒரு வேலையை 12 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்போ இங்க ஒரு 12 வரும், இங்க ஒரு 12 போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அதனால இதை மட்டும் எடுத்துக்கலாம், இது வேண்டாம், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் இல்லையா? அதனால இது மட்டும் எடுத்துக்கிட்டா 3m இஸ் ஈக்குவல் டு 5fன்னு இருக்கும். அதுக்கப்புறம் m/f அப்படின்னு வச்சுட்டோம்னா 5/3 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இது என்னது? எஃபிஷியன்சி, அவங்களுடைய திறமை. ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள். ஓகேவா? இந்த இடத்துல மற்றும்னா 2 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? 6 ஆண்கள், மேல் எவ்வளவா 6, ஃபீமேல் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 30 ப்ளஸ் 5 15. அப்போ எத்தனை பேர்? மொத்தம் 45 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்போ நம்ம டோட்டல் ஒர்க்ல இதை வந்து டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் என்னது? இதுதான். அப்போ 12 இன்ட்டு 3 இன்ட்டு எம்முக்கு பதிலாக 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, டிவைடட் பை இந்த 45 இதால வகுத்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் நமக்கு டைம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி தான் டைம். ஓகேவா? இதுதான் கேட்டிருக்காங்க. அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 5 5 9 5 45 1 3 3 3 9 1 3 3 4 12. அப்போ ஆன்சர் என்னது நமக்கு? 4 டேஸ். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 4 நாட்கள். ஓகேவா? 4 டேஸ். புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி அல்லது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு போடணும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வேலையை ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே 6 9 மற்றும் 18 நாட்களில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணும் எத்தனை பையன்களும் துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்க. ஒரு ஆண்னா மேல் வந்து 6, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாளில் ஒரு வேலையை முடிக்க முடியும். பையன் பாய் அப்படின்றத பின்னு வச்சுக்கலாம். பி வந்து எத்தனை நாள்னா 18 நாளில் முடிக்க முடியும்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்.
6 9 18 டோட்டல் ஒர்க்கு 18 அப்படின்னு வரும். இவங்களுடைய எஃபிஷியன்ட் மேல் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3, ஃபீமேல் இது 2, பாய் இது 1. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு ஆண் ஒரு பெண் எத்தனை பையன்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ பாய்ஸ் தான் எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். துணை புரிந்தால் ஒரு நாளில் வேலையை முடிக்க எத்தனை நாள்ல? ஒரு நாள்ல வேலையை முடிக்கணுமா? அப்போ இந்த மாதிரி இருந்தா எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் தெரியும், எஃபிஷியன்சி தெரியும். இப்போ எப்படி போடலான்னு பாருங்க. நமக்கு என்ன தெரியும்னா டைம் இன்ட்டு எஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்னு தெரியும் இல்லையா? டைம் அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான். அப்போ ஒரு ஆண்னா ஒரு மேலு, சாரி இது வந்து எஃபிஷியன்சி, ஒரு மேலு, அப்புறம் ஒரு ஃபீமேலு, ஒரு எத்தனை பாயின்னு தெரியாது, எக்ஸ் பாயின்னு வச்சுக்கலாம். இதுதான் கண்டுபிடிக்கணும். சேர்ந்து எத்தனை நாள் டைம் அப்படின்றது ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1 டே, அப்போ 1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 18. புரிஞ்சுச்சா? இது என்னது? எஃபிஷியன்சி. ஒரு மேலு ஒரு ஃபீமேலு எத்தனை பாய்ஸ்ன்னு தெரியாது, அதனால எக்ஸ்பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இன்ட்டு 1 டே, டே எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஒரு நாளில், ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க்கு 18ன்னு போட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்க, எம் அப்படின்றது எவ்வளோன்னு பாருங்க, 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எம் எவ்வளவு? 3 பிளஸ் 1 எஃப், எஃப் எவ்வளவு? 2 பிளஸ் எக்ஸ் தெரியாது, பி எவ்வளவு? 1, அப்போ 1. ஓகேவா? இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதை வந்து நம்ம போட்டோம்னா 3 + 2 5 + எக்ஸ்ன்னு இருக்குமா? அப்போ 5 + எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 18ல 5 போச்சுன்னா 13. அப்போ எத்தனை பாய்ஸ் வேணும்னா 13 பாய்ஸ் தேவை. எக்ஸ்ன்றது எவ்வளவு? 13. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஒரு மேல் தான் சொல்லியிருக்காங்க, அதனால 1Mன்னு போட்டிருக்கோம். ஒரு ஃபீமேல் தான் சொல்லியிருக்காங்க, அதனால 1Fன்னு போட்டிருக்கோம். ஆனால் எத்தனை பாய்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்குறாங்க, அதனால XBன்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்புறம் டோட்டல் ஒர்க்கை போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும், அதனால மற்றதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட வேலையை 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர்கள் சேர்ந்து 7 நாட்களில் முடிப்பர். ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலை செய்வார். ஒரு சிறுவன் ஆண் செய்யும் வேலையின் பாதி வேலையை செய்வார் எனில் அதே வேலையை 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி போலான்னு பாருங்க. 3 ஆண்கள் 4 பெண்கள் 6 சிறுவர் சேர்ந்து 7 நாட்களில் முடிப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 3 கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். 3 ஆண்கள் மேலு பிளஸ் 4 பெண்கள் மற்றும் 6 சிறுவர்கள், சிறுவர்னா பாய்ஸ். ஓகேவா? பீனே போட்டுக்கலாம். சேர்ந்து எத்தனை நாள்ல? 7 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். அதுவே ஒரு பெண் ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு வேலை செய்வார். இது என்ன? எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பெண் ஒரு ஃபீமேல் அப்படின்றவங்க ஆண் செய்யும் வேலையை போல் 2 மடங்கு 2 மேலுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுவன் ஒரு பாய் அப்படின்றவங்க ஆண் செய்யும் வேலையின் பாதி வேலை, அப்போ 1/2 M அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா F M B ரேஷியோவை எடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க, இது பார்த்தீங்கன்னா F/M இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குன்னா 2/1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா B/M இஸ் ஈக்குவல் டு இது அந்த சைடு போயிடும், இது இங்கே வந்துச்சுன்னா 1/2ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு ரேஷியோ எழுதலாம். நம்ம F ரேஷியோ M ரேஷியோ B அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இங்கே பாருங்க, Mன்றது இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ இது 2ஆல பெருக்கினா சேம் ஆயிடுமா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? 2ஆல பெருக்கிக்கலாம். கீழே 2ஆல பெருக்கினா மேலே 2ஆல பெருக்கணும். அப்போ பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? ஃபீமேல் அப்படின்றது 2 2 4 அப்படின்னு சொல்லி கிடைச்சிரும். மேல் அப்படின்றது 2ன்னு சொல்லி கிடைச்சிரும். பாய் அப்படின்றது 1ன்னு ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அது அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ இதுதான் அவங்களுடைய எஃபிஷியன்சியான ரேஷியோ. ஓகேவா? இதுதான் அவங்களுடைய எஃபிஷியன்சி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இது என்னது? டோட்டல் ஒர்க். அவங்க ஒர்க்கை இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க எஃபிஷியன்சி இதில் வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு டோட்டல் ஒர்க்கு கிடைச்சிரும். அப்போ டோட்டல் ஒர்க்குன்றது எவ்வளோன்னு பார்த்தோம்னா, எம்முக்கு பதிலாக 2 போடுங்க. அப்போ 3 2 6 ப்ளஸ் 4 16 ப்ளஸ் 6 இன்ட்டு 7 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ டோட்டல் ஒர்க்குன்றது 10 22
28ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 28 × 7 அப்படின்னு சொல்லி எவ்வளோன்னு பார்க்கணும். 28 × 7 வந்து 196 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ டோட்டல் ஒர்க் அப்படின்றது 196ன்னு கிடைச்சிச்சு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதே வேலை 7 நாட்களில் முடிக்க எத்தனை பெண்கள் தேவைப்படும் சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. பெண்களினுடைய எஃபிஷியன்சி மட்டும் எடுத்து போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்க, இப்போ டைம் இன்ட்டு எஃபிஷியன்ட், டைம்ன்றது 7 நாள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 7 இன்ட்டு எஃபிஷியன்ஸ் கேட்குறாங்களா, எத்தனை பெண்கள்னு சொல்லி தெரியாது, அப்படினால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பெண்கள்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் 196 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். எஃப்க்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 7 × 4x இஸ் ஈக்குவல் டு 196ன்னு வரும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ 1 7 7 2 7 14 2 7 14 மீதி வந்து பார்த்தீங்கன்னா 56 8 7 56ன்னு கிடைக்குது. ஒரு நாள் 4 7 நாள் 28 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ எத்தனை பெண்கள் தேவைப்படும்னா 7 பெண்கள் தேவை. ஓகேவா, 7 நாள்ல வேலை முடிக்கணும்னா 7 பெண்கள் தேவைப்படுறாங்க. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் 7. புரிஞ்சுச்சா? போன சம்பளம் போட்டிருந்தாலே அதே மாதிரி தான். கடைசியில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 7 நாட்களில் வேலையை முடிக்கணும், எத்தனை பெண்கள் தேவைப்படும். அப்போ டைம்ன்றது 7ன்னு தெரியும், எஃபிஷியன்சி அப்படின்றது பெண்களினுடைய எஃபிஷியன்சி தான் தெரியணும், அதனுடைய எத்தனை பேருன்றதை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். அப்புறம் அது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 7 பெண்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகேவா, புரிஞ்சுச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம MDH ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸ் போட போகிறோம். 6 ஆட்கள் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பர் எனில் 10 ஆட்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்க. 6 ஆட்கள்னா 6 மெம்பர். 6 ஆட்கள் ஒரு வேலையை 50 நாட்களில் முடிக்க முடியும் எனில் அதுவே 10 ஆட்கள் எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் போடணும். MDH ஃபார்முலால போடுறோம் நம்ம. ஓகேவா, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 0க்கு 0 போயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 5 30. அப்போ எத்தனை நாள் முடிக்க முடியும்னா 30 நாட்களில். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, அடுத்த சம் பார்க்கலாம். இது வந்து பேசிக் சம் தான், பேசிக்லேருந்து நான் போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு வேலையை 12 மனிதர்கள் சேர்ந்து 20 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 8 மனிதர்கள் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம டைரக்டாவே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு வேலையை 12 மனிதர்கள் 24 நாட்கள்னா இது 2 1. அதே வேலை 8 மனிதர்கள் எத்தனை நாட்கள்னா இது 2 1. அப்போ இங்கிருந்து இதை வந்து அடிக்க முடியும். அப்போ ஒரு 8 வந்து எத்தனை நாள் அடிக்க முடியும், ஒரு 8 8 3 8 24ன்னு வருதா. அப்போ 12 3 36. ஆன்சர் என்ன வரும்னா 36 அப்படின்னு சொல்லி தான் ஆன்சர் வரும். ஓகேவா, இது ஈக்குவல் டு இதுன்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு. அதனால டைரக்டா இப்படி பார்த்த உடனே நம்ம சிம்பிளிஃபை பண்றத பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஒரு 8 8 3 8 24. அப்போ 12 × 3 எவ்வளவு 36 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா பார்த்த உடனே நீங்க டக்குன்னு போட்டுங்க. ஓகே ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை இங்கேயே பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் 1, இதுக்கும் 1. ஓகேவா, அப்போ 1 7 7 5 7 35ன்னு வரும். 1 5 5 2 5 10 0. அப்போ எவ்வளோ கிடைக்கும் ஆன்சர் 20 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிச்சா? அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் 30 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் இந்த இடத்துல பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம. இது 30ம் 120ம் 1 ஈக்குவல் டு 25 + 25 × எக்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க. நம்ம இங்கே ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. 5ஆல் அடிச்சோம்னா 5 25. இது 5ஆல் அடிச்சோம்னா 2 5 10 4 5 20ன்னு வரும். மறுபடியும் ஒரு 5ஆல் அடிச்சோம்னா 1 5 5 6 5 30. அப்போ 6 × 24. 5 20 6 24. கடைசியா 4 வரும்னு தெரியும். இங்கே 4 இருக்குது. அப்போ 6 2 12 + 2 14. அப்போ 144. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? இது 2 1, இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுவும் 1. அப்போ இப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இது பார்த்த உடனே இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாமே MDH ஃபார்முலா கீழே தான் வரும். ஓகே, இப்போ அடுத்த டைப் பார்க்கலாம்.
ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பார்கள். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. ஓகே, இது MDH ஃபார்முலா தான். 6 ஆண்கள், ஓகேவா, எம்ன்றது என்னது, 6 ஆண்கள், 6 மேலு, ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் 10 ஹவர், ஓகேவா, 10 ஹவர்ஸ் வேலை செய்து 24 நாள்ல முடிப்பாங்களாம். அதே மாதிரி 9 ஆண்கள், 9 மேல் வந்து நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு 8 ஹவர்ஸ் வேலை செஞ்சு எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேலுக்கு மேல் கேன்சல் ஆகிடும், ஹவருக்கு ஹவர் கேன்சல் ஆகிடும். இதெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா. இப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 மூணு 6, 3 9, 1 8 3 24, 3க்கு 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு, 10 × 2 × 20ன்னு சொல்லி கிடைக்குது. நமக்கு ஆன்சர் என்னது, 20 நாட்கள். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 20 days அப்படின்றத ஆன்சர், ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு சக்கரமானது 3 வினாடிகளில் 48 சுற்றுகள் சுற்றுகிறது. அதே சக்கரம் 30 வினாடிகளில் எத்தனை முறை சுற்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஒர்க் அப்படின்றது அந்த சக்கரம் சுழல்றது தான் ஒர்க், ஓகேவா. அப்போ சுழல்றது தான் ஒர்க்குன்னுங்காட்டிக்கு நம்ம எப்படி போடணும்னா 3 வினாடி டைம், அப்போ ஹவர்ஸ்ன்றதெல்லாம் மேல வருமா, ஒர்க்கு சுழல்றதான ஒர்க்கு, அப்போ ஒர்க்குன்றது கீழே போடுங்க. 48 டைம்ஸ், அப்போ 48 சுற்றுகள் சுழலுது. அதே சக்கரம் ஈக்குவல் டு 30 வினாடிகளில் பை எத்தனை முறை சுழலும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எக்ஸ், ஓகேவா. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வினாடினா இங்கேயும் வினாடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுவே ஹவர்ஸ்ல ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து வினாடியில சேஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கணும். ரெண்டுமே ஒரே யூனிட்டா இருக்கணும், ஓகேவா. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணா 1 3 3 5 3 30. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் அந்த சைடு கொண்டு போனோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48 இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 480 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ 30 வினாடிகளில் 480 முறை சுழன்றிருக்கும். அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 480, ஓகேவா. இந்த இடத்துல நம்ம ஒர்க்குன்றது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். சுழல்றது தான் ஒர்க், ஓகேவா. அதனால நம்ம கீழே எழுதிக்கிறோம். ஓகே ஓகே 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தின் 70 பக்கங்களை முடிப்பர். 10 மணி நேரத்தில் 100 பக்கங்களை முடிக்க எத்தனை அச்சு கோர்ப்பவர்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இது MDH ஃபார்முலா தான். MDH, எம்னா மென் அல்லது பீப்புள், எத்தனை பேர் வேலை செய்யறாங்க அப்படின்றது தான். எத்தனை பேர், 14 பேர். 14 அச்சு கோர்ப்பவர்கள் 5 மணி நேரம் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அப்போ இன்ட்டு 5, டின்றது டே ஏதாவது கொடுத்துருக்காங்களா, எதுவும் கொடுக்கல, டிவைடட் பை W அப்படின்னு சொல்லி போடணும். அதுக்கப்புறம் 70 பக்கங்கள் முடிப்பர்னு சொல்லியிருக்காங்க. இந்த அச்சு கோர்ப்பவர்னா பிரிண்ட் அடிக்கிறவங்க, அவங்களோட வேலை என்ன, பிரிண்ட் அடிக்கிறது தான் வேலை. அதனால ஒர்க்குன்றது இந்த 70 பேஜை பிரிண்ட் அடிச்சிருக்காங்களாம். அப்போ 70ன்றது எங்க வரும்னா ஒர்க்ல தான் வரும். டிவைடட் பை 70 அப்படின்னு சொல்லி போடணும். புரிஞ்சுச்சா. இந்த சம் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்னா இந்த ஒர்க் எல்லாம் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ எம் தான் மேன்னா 14 பேரு, டின்றது கொடுக்கல, ஹெச்ன்றது ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ்ல முடிச்சிருக்காங்க. டிவைடட் பை ஒர்க்குன்றது அவங்க வந்து அச்சடிக்கிறது தான் ஒர்க்கு. எத்தனை பேஜ் அச்சடிச்சிருக்காங்கன்னா 70 பேஜ், அதனால 70ன்னு போட்டிருக்கிறேன், ஓகேவா. ஈக்குவல் டு அதே மாதிரி இங்க 10 ஹவர்ஸ்ல 100 பேஜை வந்து எத்தனை அச்சடிப்பவர்கள் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதனால மேன் எவ்வளோன்னு கேட்டங்காட்டிக்கு எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். டிவைடட் பை எத்தனை பேஜ் அடிக்க முடியும்னா 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. இப்போ எத்தனை மேன் தேவைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும், இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். அப்போ என்ன இருக்கும், 1 7 7 2 7 14 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்னது, I2 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 20. அப்போ எத்தனை பேர் தேவைன்னா 20 பேர். ஆப்ஷன் I2 10, சாரி 10, I2 10. அப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10 பேர் தேவை, ஓகேவா. புரிஞ்சுச்சா. ஒர்க்கை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அச்சடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களோட ஒர்க் என்னது, அச்சடிக்கிறது தான். அதனால அச்சடிக்கிற பேஜஸை நம்ம கீழே எழுதிக்கிறோம், ஓகேவா. புரிஞ்சுச்சா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லீலா என்பவர் ஒரு புத்தகத்தின் 1/4 கால் பகுதியை 1 மணி நேரத்தில் படித்து முடிப்பார் எனில் புத்தகத்தின் எவ்வளவு பகுதியை 3 1/2 3.5 மணி நேரத்துல படிப்பாள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பாருங்க,
இந்த இடத்துல ஒர்க் அப்படின்றது படிக்கிறது தான். லீலா அப்படின்றவங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது. அதனால 1/4 பகுதின்றது ஒர்க்ல வரும். ஓகேவா? அப்போ ஒர்க்ன்றது கீழே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு புத்தகத்தின் கால் பகுதி 1 மணி நேரத்துல 1 ஹவர்ல கால் பகுதி புக்கை படிச்சிருக்கா. அப்போ பை போட்டு தான் 1/4 அப்படின்னு நம்ம போடணும். படித்து முடிப்பார் எனில் ஈக்குவல் டு புத்தகத்தின் எவ்வளவு பகுதி. அப்போ கீழே தான் கேட்குறாங்க எத்தனை பகுதியை 3.5 மணி நேரத்தில் படிப்பாங்க. இந்த 3 1/2 எப்படி எழுதலாம்னா 3 2 6 6 1 7/2 அப்படின்னு சொல்லி போடலாம். அப்போ 7/2 ஹவரில் எத்தனை பக்கத்தை படிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த 4ன்றது மேலே போயிடும், இந்த 2ன்றது கீழே வந்துடும். அப்போ என்ன இருக்குன்னா 1 × 4 = 1ன்னு இருக்கும். பை 1ன்னு இருக்கும். ஈக்குவல் டு இந்த இடத்துல 2 கீழே வந்துச்சுன்னா 7/2x அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்புறம் எக்ஸ் வேணும், அதனால 2x இந்த சைடு எடுத்துட்டு போனால் 8xன்னு ஆயிடும். அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுட்டு 8 இந்த சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்போ ஆல்ரெடி 7 இருக்கு /8 அப்படின்னு கிடைக்கும். x = எவ்வளவு? என்னது x. ஓகேவா? x = 7/8 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ எவ்வளவு ஆன்சரு? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 7/8 பார்த்து படிச்சு முடிச்சிருப்பா. புரிஞ்சுச்சா? இந்த இடத்துல புக்கு படிக்கிறதா வேலையா இருக்கங்காட்டிக்கு நம்ம 1/4 பகுதியை கீழே தான் போட்டுக்கணும். ஒர்க்குன்றது எப்பவுமே கீழே இருக்கணும். ஒர்க்கை தவிர வேற எது கொடுத்துருந்தாலும் மேலே போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதுல ஒர்க் அப்படின்றத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும் இந்த சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, விஜயா அரை மணி நேரத்தில் 540 வார்த்தைகளை தட்டச்சு செய்கிறார். 9 நிமிடத்தில் அவர் எத்தனை வார்த்தைகளை தட்டச்சு செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து MDH ஃபார்முலால போடணும். இதுல வந்து ஒர்க் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் பண்றது தான். எத்தனை டைப் ரைட்டிங் பண்றாங்கன்னா 540 வேர்ட்ஸ். அப்போ 540 வேர்ட்ஸ். அப்போ ஒர்க்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 540 அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இங்க பாருங்க, அரை மணி நேரம் 9 நிமிடம் சொல்லியிருக்காங்களா. அப்போ இதையும் நிமிஷத்துல மாத்திக்கலாம். அரை மணி நேரத்தை நம்ம எப்படி எழுதலாம்னா 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா. 30 நிமிஷத்தை 540 வார்த்தைகளை தட்டச்சு செய்தார். அப்போ 540ன்றது ஒர்க்ல போடணும். அப்போ அதனால கீழே எழுதிக்கோங்க 540. ஓகேவா? அதே மாதிரி 9 மினிட்ஸ்ல 9 நிமிட்ஸ்ல எத்தனை வார்த்தைனா /x அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0 0 போயிடும். 1 3 3 3 9. ஓகேவா? x அந்த சைடு போயிடும், 54 அங்கே வந்துடும். அப்போ x = 3 × 54 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12 15 16. அப்போ 162 வேர்ட்ஸ். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 162 வார்த்தைகள். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. 15 ஆண் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர் எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பர்? இங்கு 3 பெண்கள் 2 ஆண்களின் சமமான வேலையை செய்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 ஆண் சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 15 மேல் எம்னு போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 8 hours வேலை செஞ்சு 21 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா அதே வேலையை ஒரு நாளைக்கு 6 hours வேலை செஞ்சு 21 பெண்கள் எத்தனை நாள்ல வேலை முடிக்கிறாங்க அப்படின்றத எக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல பெண்கள் அப்படின்ற இடத்துல ஃபீமேல் 21 ஃபீமேல் இல்லையா, அதனால எஃப் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இது ஏன் எழுதுறோம்னா இது மேல் ஃபீமேல் 2 பேர் வேற வேற இல்லையா, அதனால. இதுக்கப்புறம் அடுத்தது பாருங்க, 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க, 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமம் அப்படின்றத நம்ம இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் F/M எஃபிஷியன்சி எடுத்தோம்னா 2/3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 21க்கு 21 கேன்சல் ஆயிடும். 3ஆல் அடிச்சா 2 3 6 5 3 15 2ஆல் அடிச்சா 1 2 2 4 2 8. அப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 20M = இந்த இடத்துல F × X அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா Fக்கு பதிலாக 2 Mக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 20 × 3 = 2 × X. ஓகேவா? 2ஆல் அடிச்சோம்னா 5×2 20. அப்போ 5×3 30. அப்போ எக்ஸ்ன்றது எவ்வளோனா 30 days அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? டி 30 நாட்கள். ஆப்ஷன் டியில் இருக்குது 30 days.
புரிஞ்சுச்சா? இந்த இடத்துல மேல் ஃபீமேல்னு மறக்காம எழுதுங்க. நம்ம அப்படியே டைரக்டா எழுதுனா ஆன்சர் வராது. ஏன்னா 2 பேர் வேற வேற இல்லையா? 2 ஈக்குவலா இருந்தா நம்ம எழுத தேவையில்லை, ஏன்னா கேன்சல் ஆயிடும். 2மே வேற வேறையா இருக்கங்காட்டிக்கு மேல்ன்ற இடத்துல எம்னு போடுங்க, ஃபீமேல்ன்ற இடத்துல எஃப்னு போட்டுட்டு, ஏன்னா இவங்க ஒரு ரேஷியோ சொல்லியிருக்காங்க, ஃபீமேலுக்கு இவ்வளவு மேலுக்கு இவ்வளவுன்னு சொல்லி அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 21 பசுக்கள் 15 எருமைகள் அளவு சாப்பிடுகின்றன எனில் எத்தனை பசுக்கள் 35 எருமைகள் அளவு சாப்பிடும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. 21 பசுனா சி அப்படின்னு வச்சுக்கலாம், எருமைன்றதை இ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் நான். அப்போ 21 பசு சி மற்றும் 15 எருமைகள் அளவு சாப்பிடுகிறது ஈக்குவல் டு 15 எருமையினுடைய அளவு சாப்பிடுதான். புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இதனுடைய எஃபிஷியன்சி எடுத்தோம்னா 5 15 7 21 சி பை இ இஸ் ஈக்குவல் டு 5/7 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எத்தனை பசு என்ன சொல்றாங்க, எத்தனை பசுனா எக்ஸ், பசுனா சி, 35 எருமைகள் அளவு சாப்பிடும் அப்படின்றது 35 எருமைனா ஈன்னு சொன்னா அளவு சாப்பிடும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் அப்படின்றது எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சிக்கு பதிலாக 5ன்னு போடுங்க, ஈக்கு பதிலாக 7ன்னு போட்டோம்னா எக்ஸ் இன்ட்டு 5 ஈக்குவல் டு 35 இன்ட்டு ஈக்கு பதிலாக 7 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. 4 5 5 7 5 35. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது, 7 7 49. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 49 பசுக்கள் 35 எருமையினோட அளவு சாப்பிடும் அப்படின்றத ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.